நம்ம சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே இதுதாங்க. நம்ம சைட்லேருந்து அப்படியே தாவி குதிச்சா எக்ஸ்பிரஸ் ஹைவே. அப்படியே இந்த சைடு போனீங்கன்னா ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ல எக்ஸிஸ்டிங் சென்னை டு பெங்களூர் ஹைவே வந்தது. அதுக்கு இந்த சைடு பேரலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் உங்களுக்கு சென்னை பெரிபெரல் ரிங் ரோடு வந்துருதுங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல நம்ம சைட் வந்து சென்டரா அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த சைடு வந்து உங்களுக்கு பறந்து ஏர்போர்ட் வரப்போகுது. இந்த சைடு வந்து குத்தம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் வரப்போகுது. இந்த இடத்துல ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா காஞ்சிபுரம் சைட்ல ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு முற்றிலும் ஃப்ரீ. கம்பெனியோட கேப்ல வர எல்லா கஸ்டமர்ஸுக்கும் 5 கிராம் சில்வர் காயின் ஃப்ரீ. வந்து பார்த்து பிடிச்சிருந்தா ஸ்பாட்ல புக் பண்றவங்களுக்கு 1 கிராம் கோல்டு காயின் முற்றிலும் ஃப்ரீ. இன்னைக்கு நீங்க வாங்குறீங்கன்னா உங்க ஜென்ரேஷன் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி ஒரு இடம் தான் ஸ்ரீபெரும்புத்தூர். முன்னாடி நீங்க வரும்போது வீடுகள் இருந்தது இல்லையா, அது வெறும் வீடோட சேர்த்தே 15 லட்சம் ரூபாய்க்கு தான் போட்டுருந்தோம். 15 லட்சம் தான். 15 லட்சம் இன்னைக்கு 40 லட்சம் இன்னைக்கு போகுது. இது ஒரு டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு பிளாக் டாப் ரோடு, காம்பவுண்டு, அவென்யூ ட்ரேஸ், ஸ்ட்ரீட் லைட், ஆல் த ஃபெசிலிட்டிஸ். ஸோ அது மட்டும் இல்லைங்க, நம்ம சைட்லயுமே வீடுகள் இருக்கு. நம்ம சைட்டுக்குள்ள வர வழியிலுமே நிறைய வீடுகள் இருக்கு. கம்பெனிஸும் நிறைய இருக்கு. இருங்காட்டுக்கோட்டை சிப்காட்டை பத்தி உங்களுக்கு தெரியும். எவ்வளவு கம்பெனிஸ் இருக்குன்னா 10 இல்ல 20 இல்ல, வெறும் 3 ல இருந்து 4 லட்சம் முன்பணம் இருந்தா இந்த இடத்துல ஒரு பிளாட்டை புக் பண்ணிக்க முடியும். 90% பேங்க் லோன் ஃபெசிலிட்டி, 90%. இந்த குதிரையில பந்தயம் கட்டினா கண்டிப்பாக ஜெயிக்கும் தெரிஞ்சும் யாராவது பணம் கட்டாமல் இருப்பாங்களா? அதே மாதிரி தாங்க இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக க்ரோத் இருக்குன்னு தெரிஞ்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருப்பீங்களா? கண்டிப்பாக வாங்குவீங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான லொக்கேஷனில் நம்ம இருக்கோம். நமக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா ஒரு ஹைவே, பரபரப்பாக வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஜேசிபி ஒர்க்கு, அந்த ட்ரக்கில் வந்து அந்த பெரிய மண்ணில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒர்க் எதுக்காக அவசரம் நடந்துட்டு இருக்குன்னா நம்ம சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே இதுதாங்க. நம்ம சைட்லேருந்து அப்படியே தாவி குதிச்சா எக்ஸ்பிரஸ் ஹைவே. அப்படியே இந்த சைடு போனீங்கன்னா ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ல எக்ஸிஸ்டிங் சென்னை டு பெங்களூர் ஹைவே வந்தது. அதுக்கு இந்த சைடு பேரலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடுல உங்களுக்கு சென்னை பெரிபெரல் ரிங் ரோடு வந்துருதுங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல நம்ம சைட் வந்து சென்டரா அமைஞ்சிருக்கு. நம்ம பிரீமியர் ஹவுசிங் வந்து இந்த சைட் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்குங்க சைட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இல்லை ரெடியா வீடு கட்டி குடிப்பனாலும் இந்த சைட் வந்து சூப்பரா இருக்கும். நம்ம சைட்லயே ஆல்ரெடி 3 வீடுகள் வந்து கட்டி மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம கூட சார் இருக்காங்க. வாங்க சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம். நம்ம உங்களை பத்தி சொல்லுங்க, நம்ம கம்பெனி பத்தி சொல்லுங்க சார். என்னோட நேம் தியாகுங்க. பிரீமியர் ஹவுசிங்ல ப்ராஜெக்ட் பண்ணிதான் இருக்கேன். நம்ம நிறுவனம் ஒரு 10 வருஷமா இயங்கிட்டு இருக்கு. சூப்பர் சார். இது நம்மளோட 50 ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சு 50க்கும் மோர் தென் கரண்ட்ல ஒரு 7-8 ப்ராஜெக்ட் போயிட்டு அதுல ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் தான் இப்போ நீங்க ரிவ்யூ பண்ணிக்க வந்து நம்ம ஜே சக்தி நகர் ப்ராஜெக்ட். சூப்பர் சார். நம்ம கிட்ட ஆல்ரெடி வந்து வாங்கின கஸ்டமர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 4000 குடும்பங்கள் இருக்காங்க. இது ஒரு 40 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் நம்ம சென்னை சிட்டி லிமிட்டுக்குள்ளே அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி 40 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் பண்ணிருக்கோம். பாஸ்ட் 10 இயர்ஸ்ல. சூப்பர் சார். இன்னும் தொடரும். நம்மளோட சேவையில் வந்து கண்டிப்பா தொடர்ந்து கண்டிப்பா. சூப்பர் சூப்பர். ஆக்சுவலா சார் சொன்ன மாதிரி மல்டிபிள், அதாவது ட்ரையாங்கிள் ஹைவே, 3 பக்கமும் ஹைவே, நடுவுல சைட், அந்த மாதிரி ஒரு சைடு. ஒரு பக்கம் ரோடு இருந்தாவே கண்ணா பின்னான்னு ரேட் ஏறும். ரோடு வந்து வேகமா போறதுக்கு தான். அதே மாதிரி தான் வேகமா ரோடு அதிகமா இருக்கிற இடத்துல வேகமா ரேட்டும் ஏறும். வேகமா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா ஜிஎஸ்டி ரோட சொல்லலாம், ஓஎம்ஆர் சொல்லலாம், ஈசிஆர் சொல்லலாம், நம்ம பெங்களூர் ஏரியா சொல்லலாம், இப்போ பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே சிபிஆர் ரோடுமே சொல்லலாம். அதுக்கு உதாரணமா நம்ம சைட்டுமே இருக்க போகுது. அதை தான் சாரும் இன்ட்ரோல சொல்லியிருந்தாரு. ஒரு ஹைவே வருதுன்னா அதை சுத்தி வந்து அது ஓரத்துலயே நல்ல டெவலப்மெண்ட்ஸ் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே நம்ம சைட்டை ஒட்டியே இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த சைடு வந்து உங்களுக்கு பறந்து ஏர்போர்ட் வரப்போகுது. இந்த சைடு வந்து குத்தம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் வரப்போகுது. நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்மே நம்ம சைட்டை சுற்றி நிறைய வரப்போகுது. அதே மாதிரி சார் இன்னும் டீட்டெயிலாக சொல்லியிருந்தாரு. இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டட்னா நம்ம பூந்தமல்லியிலிருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் நோக்கி போகும்போது குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்புறம் ஹுண்டாய் வரும், சிப்காட் வரும், சிப்காட்டுக்கு அப்புறம் டோல்கேட் வரும். டோல்கேட்டை ஒட்டின ரைட்டில் கரெக்டாக சார் சொல்ல மாதிரி ஒரு 1.25 1.5 கிலோமீட்டர் தான் லொக்கேட்டாக இருக்குது. முன்னாடி வர ரோடு 1.25 கிலோமீட்டர் தான், பின்னாடி வர ரோடு தடுக்கி விழுந்தா வர மாதிரி டிஸ்டன்ஸ்லாம் சைட்டுமே லொக்கேட்டாக இருக்குது. அந்த இடத்துல நம்ம ஜே சக்தி நகர் சைட்டு லொக்கேட்டாக இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் இன்னும் விரிவாக சொல்லணும். இது ஒரு டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு ஒரு 8 ஏக்கர் ப்ராஜெக்ட். ஆல்ரெடி ஃபேஸ் 1 முடிச்சு ஃபேஸ் 2 போயிட்டு இருக்கு. இதுல 155 பிளாட் கொடுத்துருக்கோம். உள்ள வந்து பாத்தீங்கன்னா 40 ஃபீட் ரோடு, 30 ஃபீட் ரோடு, 24 ஃபீட் ரோடு, பிளாக் டாப் ரோடு, காம்பவுண்டு, அவென்யூ ட்ரேஸ், ஸ்ட்ரீட் லைட், ஆல் த ஃபெசிலிட்டி. சார் முன்னாடியே சொல்லியிருந்தாரு, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருந்தாலும் அகாமடேஷனுக்காக இருந்தாலும் ரெண்டுத்துக்குமே சூட் ஆகும்னு சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் சைட் தான் நம்ம ஜே சக்தி நகர் சைட்டு. இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, செக்யூர்டு லேஅவுட், காம்பவுண்ட் கவர்டு லேஅவுட். ஸோ அது மட்டும் இல்லைங்க, நம்ம சைட்லேயுமே வீடுகள் இருக்குது. நம்ம சைட்டுக்குள்ளே வர வழியிலையுமே நிறைய வீடுகள் இருக்குது. நீங்கள் உடனே வந்து வீடு கொட்டி குடி போகிறதுக்கான அனைத்து ஃபெசிலிட்டியுமே இருக்குன்னு வந்து சார் சொல்லியிருந்தாங்க. நீங்களும் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்குது, அமைதியான சைட்டு, நல்ல மக்கள் நிறைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிறைய கம்பெனிஸும் நிறைய இருக்குது. இருங்காட்டுக்கோட்டை சிப்காட்டை பற்றி உங்களுக்கு தெரியும். எவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது. நாங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி இங்கே உடனே வீடு கட்டி இங்கே குடி வரலாம். இல்லை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறீங்கன்னா ஒரு வீடு கட்டி விட்றீங்க அப்படின்னா அதுக்கு வாடகைக்கு வரதுக்கும் நிறைய மக்கள் வந்து ரெடியாகவே இருக்காங்க. ஓகே சார், நம்ம லேஅவுட்டில் வந்து என்னென்ன சைஸில் வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பிரிச்சிருக்காங்க? காமனாக நம்ம
நம்ம சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஆல் த வேரியன்ட் மோர் தென் சைஸஸ் அவைலபிள் இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ல அதே மாதிரி எல்லா ஃபேஸிங்லையுமே அவைலபிலிட்டி இருக்கு. ஈஸ்ட் நார்த் எது கேட்டாலும் பிளாட் கொடுக்க முடியும். இந்த ப்ராஜெக்ட் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் புக் பண்ணா 10 இல்ல 20 இல்ல வெறும் 3 ல இருந்து 4 லட்சம் முன்பணம் இருந்தா இந்த இடத்துல ஒரு பிளாட்டை புக் பண்ணிக்க முடியும். முன்பணங்க 3 லட்சம், மீதி வந்து பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். நம்மளே பண்ணி 90% பேங்க் லோன் ஃபெசிலிட்டி 90% பண்ணி கொடுக்கலாம். ஸோ ப்ரீமியர் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு நல்ல கம்பெனி, அது எல்லாருக்குமே தெரியும் சார். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல எதுக்காக வாங்கணும்? ஏன்னா நான் இப்போ எப்போ வேணா வாங்கிக்கலாம். ஸோ இப்போ எதுக்கு அர்ஜென்ட்டாக வாங்கணும் அதை பற்றி சொல்லுங்க, எனக்கு தெரியும், மக்களுக்கு சொல்லிடுங்க. கண்டிப்பா சார் இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக கேட்கறதுக்கு 1 இல்லைங்க 2 இல்லைங்க 3 காரணம் இருக்கு. ஒன்று நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா காஞ்சிபுரம் சைட்டில் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு முற்றிலும் ஃப்ரீ. அனதர் ஒன் இன்னொன்றும் சொல்கிறேன், இதே ஆஃபரை இன்னொன்று எக்ஸ்டென்ஷன் பண்ணி 2400 ஸ்கொயர் ஒரு கிரவுண்ட் வாங்கினீங்கன்னா அங்கே அரை கிரவுண்ட் ஃப்ரீ. இது ஆஃபர் 1. செகண்ட், இல்லைங்க நான் இப்போ தான் ப்ராப்பர்ட்டி பார்க்குறேன், நான் விசிட் பண்ண போகிறேன் அப்படின்னா விசிட் பண்ணுற ஃபேமிலியாக நம்ம கம்பெனியோட கேபில் வர எல்லா கஸ்டமர்ஸுக்கும் 5 கிராம் சில்வர் காயின் ஃப்ரீ. இதோட போல இன்னொரு ஆஃபர் கூட இருக்குது. வந்து பார்த்து பிடிச்சிருந்தா ஸ்பாட்டில் புக் பண்ணுறவங்களுக்கு 25,000 புக்கிங் அமௌண்ட்டு, 1 கிராம் கோல்டு காயின் முற்றிலும் ஃப்ரீ. இதுவரையும் ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க. ஆஃபருக்காக தான் இந்த ப்ராஜெக்டே இந்த ஆஃபர்ன்ற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆஃபர். சூப்பர் சார். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வந்து கேள்விப்பட்டதே இல்லை. இங்கே ஒரு லேண்டு வாங்கினா அங்கே ஒரு லேண்டு ஃப்ரீ. அது வந்து ஒரு மொக்க இடத்துலலாம் வாங்கலை, நீங்கள் ஒரு நேஷனல் ஹைவேக்கு பக்கத்துலேயே, அது 3 நேஷனல் ஹைவேக்கு நடுவில் உள்ள சைட்டில், சூப்பரான சைட்டில் இங்கே ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்கன்னா அங்கே உங்களுக்கு 1/4 கிரவுண்டு ஃப்ரீ. அதே இங்கே 1 கிரவுண்டு வாங்குறீங்கன்னா அங்கே அரை கிரவுண்டு ஃப்ரீ. இந்த மாதிரி ஒரு லேண்டு வாங்கினா லேண்டு ஃப்ரீங்கிற கான்செப்டில் சூப்பராக ஒரு ஆஃபருங்க. அதுவும் இல்லாமல் சைட் விசிட் வந்தாலே 5 கிராம் சில்வர் காயின் வந்து ஃப்ரீயாக தராங்க. இந்த மாதிரி ஒரு ஆஃபர் யாருமே கொடுக்க மாட்டாங்க. உடனே ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணி சைட் விசிட் வந்துருங்க. ஓகே சார், இப்போ நியர்பை வந்து என்னென்ன ஸ்கூல் காலேஜஸ்லாம் நமக்கு இருக்கு? ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் காலேஜ் இருக்கு. ஓகே, சொல்லிட்டே போகலாம். சும்மா ஒரு 4 நாள் மட்டும் சாம்பிளுக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பனிமலராக இருக்கட்டும், சாஸ்தா இருக்கட்டும், ராஜலட்சுமியாக இருக்கட்டும், சவிதா இருக்கட்டும், வெங்கடேஷா இருக்கட்டும், ராஜீவ்காந்தி இன்ஸ்டியூட் ஆஃப் காலேஜஸ், இதெல்லாம் வந்து காலேஜஸ். இது போக ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா ஹயகிரிவா, மகர்ஷி வித்யா மந்திர், சென்ட் மேரிஸு, சென்ட் ஜோசப்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் காரிடர் மட்டும் கிடையாது, எஜுகேஷன் காரிடர். எம்ப்ளாய்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் கண்டிப்பாக. ஹுண்டாயாக இருக்கட்டும், சிப்காட்டாக இருக்கட்டும், செயின்கோட் இருக்கட்டும், ஃபாக்ஸ்கான் இருக்கட்டும், ஒரு மல்டிபிள் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிற ஒரு லொக்கேஷன் தான் இந்த ஸ்ரீபெரும்புத்தூர். ஸ்ரீபெரும்புத்தூரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ரீசன்ஸ்க்காக நான் ப்ராப்பர்ட்டி வாங்குறேன் அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கும். ஒரு ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கட்டும். இன்றைக்கி நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்கள் ஜென்ரேஷன் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி ஒரு இடம் தான் ஸ்ரீபெரும்புத்தூர். இன்னைக்கு விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 to 3 இயர்ஸ் கழிச்சு கண்டிப்பாக இந்த சப்போஸ் சொல்கிறேன், இந்த வீடியோ பார்க்கணும், ஐயோ அன்றைக்கி போட்டிருக்காங்க இந்த ப்ரைஸுக்கு நம்ம வாங்க மட்டுமே ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் தான் ஸ்ரீபெரும்புத்தூர். கண்டிப்பாக. ஸோ நம்ம பூந்தமல்லியிலேருந்து நம்ம இங்கே சைட்டுக்கு வர வழியிலையும் அவ்வளோ ஸ்கூல்ஸு காலேஜஸ் இருக்குது. பெரிய யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜஸ்லாம் நிறையவே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இங்கே ஸ்ரீபெரும்புத்தூராக இருக்கட்டும், இருங்காட்டுக்கோட்டை, திருமலிசை, இது எல்லாமே வந்து பெரிய பெரிய சிப்கார்ட்ஸு, டாப் எம்என்சி கம்பெனிஸ், அந்த இந்தியாவில் உள்ள வேர்ல்டில் உள்ள எல்லா மேனுஃபேக்சரிங் பெரிய பெரிய யூனிட்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த சர்க்கிள்ஸில் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து எவ்வளோ பேர், லட்சக்கணக்கான பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வீடு வாடகைக்கு தேவைப்படும். உடனே ஒரு வீடை கட்டி விட்டிங்கன்னா வாடகைக்கு வரதுக்கு ரெடியாக இருக்காங்க. நீங்களுமே வந்து உடனே வந்து இங்கே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா வீடு கட்டி குடி வந்துடலாம். அந்தளவுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அவங்க கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நமக்கு என்ஆர்ஐ ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து இன்வெஸ்ட் பண்ணால் எத்தனை வருஷத்தில் நல்லா வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக ஃபியூச்சரை வந்து இப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியும், அப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியும் நமக்கு சொல்ல தெரியாது. பட் எப்படி நடந்ததை பற்றி சொல்கிறேன். முன்னாடி நீங்கள் வரும்போது வீடுகள் இருந்தது இல்லையா, அது வெறும் வீடோட சேர்த்தே 15 லட்சம் ரூபாய்க்கு தான் போட்டுருந்தோம். 15 லட்சம் தான். 15 லட்சம் இன்னைக்கு 40 லட்சம் இன்னைக்கு போகுது. நம்மளே 2 பெட்ரூம் வீடு 40 to 45 லட்சத்துல கட்டி கொடுக்குற ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்ல. இது வந்து ஒரு 3 to 4 ஆண்டு காலத்துல வந்து டெவலப்மெண்ட். 15 லட்சம் ரூபாய் எங்க இருக்குது, 40 லட்சம் ரூபாய். இதுதான் ஸ்ரீபெரும்புத்தூரோட அப்ரிசியேஷன். அது போக அப்ப போடும்போது இன்வெஸ்ட்மெண்ட் ஆந்திருக்கும். இன்னைக்கு ஸ்ரீபெரும்புத்தூரோட வளர்ச்சி பத்தி நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. கண்டிப்பா ஒரு இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 2 to 3 வருஷத்துல கண்டிப்பா ஒரு 2500 rupees ஹைக் ஆயிடும். 2000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றோமா 5000 போயிடும். அது மட்டும் இல்லைங்க, ஃபியூச்சர்ல வந்து நம்ம சைட்டு பக்கத்துலேயே மெட்ரோ லைனுமே வரப்போகுது. மெட்ரோ மட்டும் இல்லை சார், கண்டிப்பா நீங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். பெங்களூர் ஹைவேஸ் இல்லாமல் குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, மெட்ரோ, பரந்தூர் ஏர்போர்ட், இது எல்லாமே வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் பெல்ட்ல தான் வருது. ஸோ தட் இன்னைக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் ஹாட்டா இல்லையான்றது இந்த விஷயங்களை நீங்க நான் சொல்றது உண்மையா போயிருந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணி வாங்க. எல்லாமே லைவா விசிட் பண்ணலாம், எல்லாமே கண் கூட காட்டலாம். எல்லாத்துக்கான ஒர்க்குமே வந்து ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. எதுவுமே நீங்க கவலைப்படுறது நேராக வந்து பார்த்தீங்கன்னா குத்தம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் நீங்க பார்க்கலாம். இந்த சைடு ஏர்போர்ட்டை பார்க்கலாம், மெட்ரோ இருக்கு,
பூந்தமல்லி வர எக்ஸிஸ்டிங் வந்துருச்சு. அது வந்து பரந்தூர் ஏர்போர்ட் வரப்போகுது. பக்கத்தில் வந்து நமக்கு ஹைவே வந்து ஒர்க் நடந்துட்டு இருக்கு. எல்லாமே வந்து வரப்போகுதுங்கிற அனுமானத்தில் சொல்ல எல்லாமே வந்துருச்சு. ஆல்ரெடி வந்து ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாமே போயிட்டு இருக்கு. அந்த ஒரு நம்பிக்கையில தான் சார் வந்து சொல்றாங்க கண்டிப்பா அப்ரிசியேஷன் இருக்குன்னு சொல்லி. உங்களுக்குமே தெரியும், எதுவுமே நாங்கள் வாய் வார்த்தையே சொன்னா நீங்க அப்படியே நம்பிட்டு வாங்க போறது இல்லை. எல்லாமே நீங்க இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே இது உண்மையா இல்லையான்ட்டு நேரா வந்து பாருங்க. லைவாவே ஒர்க் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணாதீங்க. சீக்கிரம் வந்து சைட் விசிட் பண்ணிருங்க. ஓகே சார், ஃபைனலாக வந்து பிரைஸ் பாயிண்ட்க்கு வந்தலாம். என்ன பிரைஸ்ல சார் நம்ம கொடுக்குறோம்? கண்டிப்பாக சார். இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் பண்ணிங்கன்னா குத்தம்பாக்கம்லாம் எடுத்தோம் ஒரு 5000 ரூபா போகுது. ஓகே, நம்ம 5000 கொடுக்கல. அதுலேருந்து பாதி ப்ரைஸ் 2466 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்கு தான் கொடுத்துருக்கோம். சூப்பர் சூப்பர். இது அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம், இப்போ சொல்லியிருக்கிற எல்லா ஆஃபருமே இந்த வீக் மட்டும்தான். சாரோட சேனல் மல்டி சிவா சேனல் சொல்லி கால் பண்ணுங்க. நேம் மென்ஷன் பண்ணி தியாகு என்னோட நேம் மென்ஷன் பண்ணி கால் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் பிக்கப்பும் ட்ராப்பும் நம்மளே டோர் ஸ்டெப்பில் அரேஞ்ச் பண்ணி தரோம். ஃபேமிலியாக வாங்க, கண்டிப்பாக 100 out of 100% சைட் பிடிக்கும். டிசைடிங் அத்தாரிட்டியோட வாங்க. வந்து சைட் பிடிச்ச பிறகு இவங்க பார்க்கணுமே அவங்க பார்க்கணுமேன்றதுக்காக ப்ராஜெக்ட் இருக்கும், நீங்கள் நினைக்கிற பிளாட் இருக்காது. அதுக்காக ஃபேமிலியாக வாங்கன்னு சொல்கிறோம். பிடிச்சிருந்தா ஸ்பாட்லேயே புக் பண்ணுங்க. சார் சொன்ன ஆஃபர் கண்டிப்பாக இந்த வீக் டெஃபினட்டாக அவைலபிள் இருக்குது. யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு ப்ரைஸில் அதுவும் இங்கே ஒரு லேண்டு வாங்கினா காஞ்சிபுரத்தில் ஒரு லேண்டு ஃப்ரீ, இப்படி ஒரு ஆஃபரையும் கொடுத்து ஸ்பாட் புக்கிங் பண்ண கோல்டு காயின், இந்த மாதிரி ஒரு ஆஃபர்லாம் யாருங்க கொடுப்பா? கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. உடனே ஸ்க்ரீன் நம்பர் கால் பண்ணுங்க. சார் தான் எடுப்பாங்க. சாரை நேரம் வந்து பாருங்க. உங்களுக்கு பெஸ்ட்டாக எல்லாமே நமக்காக பண்ணி கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக சார். கண்டிப்பாக சார். தேங்க்யூ சார், நமக்காக வந்து ஃபுல் டீட்டெயிலும் சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.